தமிழ்நாட்டுல நிறைய மாணவர்கள் வேலை செய்யறாங்கன்னா முக்கிய காரணம் அந்த இலவச மடிக்கணினி தான். அந்த அளவுக்கு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வை தான் திமுகவை இப்ப வந்து நாங்க லேப்டாப் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கணும். கடைசி நேரத்துல ஒரு பவுன் நகை தரேன், 30,000 பணம் தரேன், நீங்க டிகிரி முடிச்சிருந்தான்னு சொல்றது எவ்வளவு பெரிய திட்டம். அம்மா உனக்கு நீ 100 ரூபா இருந்தா ஒரு வாரத்தை ஓட்டுடலாம், 500 ரூபா போதும், மாதம் முழுவதும் சாப்பிடணும். மக்களை வந்து அமைதியாக்கப்பட்டு பாக்குது. நாங்க வந்து என்னதான் அக்கிரமம் பண்ணாலும் ஊழல் பண்ணாலும் ஒரு மாசம் 1000 இருக்குல்ல, அமைதியா இருங்க அந்த மாதிரி சொல்ல வரும். நான் வந்து ஒரு குடும்பத்துல வந்து தலைவியா இருந்து வச்சு நான் இறந்துட்டாலும் அந்த ஆடு மாடு வந்து எங்க பிள்ளையா வச்சுக்கணும், அதை வச்சு அவங்க வந்து ஏதாவது பண்ணிப்பாங்க. அது வந்து தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு உதவும். ஆனா 1000 ரூபான்றது நான் இருக்கிற வரைக்கும் தான் வரும். இப்ப அந்த 1000 ரூபாவும் அந்த பெண்ணுக்கு போதான்னு கேட்டீங்கன்னா போவாது. அந்த வீட்டுல ஏதாவது ஒரு புருஷன் கூட்டு போய் டாஸ்மாக் தான் வரும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667000800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் லியோ அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அறிக்கைகள். நிறைய இலவசங்கள் கொடுப்பாங்க, அப்புறம் திட்டங்கள்லாம் நிறைய அறிவிப்பாங்க. அதுல எல்லா தேர்தல்களிலுமே மிகப்பெரிய ஒரு மகுடம் மாதிரி இருக்கும். அது இப்போ அதிமுக அதுக்கான ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல போய் தேர்தல்கள் எல்லாம் அதிமுகவினுடைய அறிக்கைகள் எப்படி இருந்திருக்கு, அவங்க எப்படி செயல்படுத்திருக்காங்க, இந்த தேர்தல்கள்ல அவங்களுடைய வியூகம் என்னவாக இருக்கும்? நீங்க சொன்னீங்க, தேர்தல் அறிக்கை தான் வந்து ஒரு தேர்தலோட கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கூட்டணி இருக்கலாம், ஆக்டிங் கம்பெனி இருக்கலாம், பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டு இதான் வெற்றி கூட்டணின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி தேர்தல் அறிக்கை வந்து எல்லா தேர்தலிலும் முக்கியத்துவம் பெறும். 2006, 2011, 2016, 2021 அப்படின்னு சொல்லிட்டு 4 தேர்தலில் பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை வந்து ஒரு முக்கிய பங்காற்றிருக்கும். குறிப்பா சொல்லணும்னா 2006 தேர்தல் திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு 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 நல்ல அதுதான் உதவி. திமுக வெற்றி பெறுவதற்கு அறிக்கை தான் உதவி வச்சு. அப்போ வந்து லைக் மைனாரிட்டி ஆட்சி தானே ஆகும். ஸோ அந்த தேர்தல் அறிக்கை தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு அவங்களுக்கு. 2011 தேர்தலில் அதிமுக வந்து ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு கட்சியாக வந்து கொண்டு வந்தது அந்த தேர்தல் அறிக்கை. அதே போல திமுக 2011 தேர்தலில் 3வது இடத்துக்கு போனது. 2வது இடத்துக்கு வந்து தேமுதிக வந்தது. ஏன் அந்த தேர்தலில் அப்படி அதிமுக வெற்றி பெற்றதுன்னா, அது அதிமுகவோட தேர்தல் அறிக்கை, ஆன்டி இன்கம்பன்சி, அதே போல கூட்டணி, இது 3மே சேர்ந்த ஒரு கலவைதான். அந்த தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, இப்ப நிறைய நலத்திட்டங்கள் வந்து திமுக ஆட்சி நிறுத்திட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டுல ஐடி துறையில நிறைய மாணவர்கள் வேலை செய்யறாங்கன்னா, இல்ல டிசைனிங்ல, இல்ல மீடியாவுல இந்த அளவுக்கு நம்ம முன்னேறதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த இலவச மடிக்கணினி தான். ஏன் இலவச மடிக்கணினி சொல்லி அவர்கள் கொடுத்தாங்கன்னா, 2010, 11 அந்த ஆட்சி காலத்துலலாம் வந்து ஐடி சென்னையில வந்து ஓரளவு தான் வந்து அப்பதான் வளர்ந்துட்டு வருது. பெருசா நமக்கு இது இல்ல, நிறைய கம்பெனிஸ் வரல, அப்பதான் அவங்க ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம உருவாக்கணும், அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கணும். இப்போ நம்ம ஊர்ல அதுக்கான ஆட்கள் எல்லாம் வெளிமாநிலத்துல இருந்து வருவாங்க. சோ அந்த வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இலவச மடிக்கணினி கொடுத்தாங்க. அவங்க வந்து போற போக்குல ஃப்ரீ இலவச டிவி மாதிரி இலவச லேப்டாப் கொடுக்கல. அவங்க இலவச டிவின்றது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. வீட்லயும் வந்து உங்களை உட்கார வச்சிருக்குது, அதுக்கு அதன் மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா இலவச மடிக்கணினி அப்படி இல்லை. இலவச மடிக்கணினி வந்து இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற பாதி பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து இது வாங்கியிருப்பான், லேப்டாப் வாங்கியிருப்பான். அதே போல டிசைனிங் எடுத்திருப்பாங்கல்ல, 90s கிட்ஸ் எல்லாமே வந்து லேப்டாப். இப்ப 90s கிட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து வேலையில இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு கணினி அறிவு இருக்கிறதுக்கும் ஒரு முக்கிய காரணம் என்னன்னா அந்த இலவச மடிக்கணினி. அந்த இலவச மடிக்கணினி தான் இன்னைக்குமே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டிசைனுக்கும் சரி, கோடிங்க்கும் சரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வை தான் திமுகவை இப்ப வந்து நாங்க லேப்டாப் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கணும் கடைசி நேரத்துல. ஏன்னா அவங்க 4 வருடமாக அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க, அம்மா உலகத்தையும் வந்து நாசமாக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஏன் கொடுக்க வராங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஓட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஸோ அந்த இளைஞர்களோட ஓட்டை லேப்டாப் கொடுத்து நம்ம வந்து கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இலவச மடிக்கணினி கொடுக்குறாங்க. 2011 வந்து இலவச ஆடு மாடு.
அதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு தற்சார்பு பொருளாதாரம் சொல்றோம்ல. ஆனா அது போய் சேர்ந்துச்சா நல்ல? மிகப்பெரிய அளவில் கிராமப்புறங்கள்ல அதிமுக இன்னைக்கும் வலுவோட இருக்குதுன்னா 2016 அப்ப எப்படி வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2011 மிகப்பெரிய வெற்றி. 2016 சென்னையில வந்து பெரும்பான்மையான தொகுதியில் அதிமுக தோல்வியை சந்திக்குது. அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து சென்னை வெள்ளம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனா கிராமப்புறங்கள்ல அதிமுக வெற்றி பெறுது. அந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன அப்படின்னு போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தா, இலவச ஆடு, இலவச மாடு. அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு. தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்றதுக்கான ஒரு 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 வழி அது. இலவசமா ஆடு மாடு கொடுக்குறாங்க. ஒரு ஆடு வந்து வருஷத்துக்கு 2 டைம் வந்து குட்டி போடும். அப்போ உங்களுக்கு 2-3 வருஷத்துலயே வந்து நீங்க ஒரு ஆட்டு பண்ணையை உருவாக்கிடலாம். மாடும் அப்படிதான். மாடு வந்து வருஷத்துக்கு ஒரு கண்ணு போடும். இல்ல 2 வருஷம் ஒரு கண்ணு போடணும்னு வச்சுங்களேன். அந்த கண்ணு வந்து வளர்ந்து ஒரு 4-5 வருஷத்துல இன்னொரு கண்ணு போடும். அப்போ நீங்க ஒரு 5-10 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாடு வந்துடும் உங்க வீட்டிலேயே. அதை தாண்டி வந்து நீங்க வந்து அந்த பாலை கறவை மாட்டா இருந்தா அந்த பாலை கறந்து வந்து ஸ்டோர்ல போடுவீங்க. சோ இது வந்து உங்களுக்கு வந்து உங்களை நீங்களே வளர்த்துக்கலாம். உங்களுக்கு வருமானம் வருது, மாடு பெருகுது, சொந்த தொழில் மாதிரி ஆயிடுச்சு. சொந்த தொழில். அதான் தற்சார்பு பொருளாதாரம் நான் சொல்றேன். தற்சார்பு போடலாம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம். தாலிக்கு தங்கம்ன்றது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு தற்சார்பு பொருளாதாரம், அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தாலும், இப்போ உங்க வீட்டுல யாருக்குன்னா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அக்காவுக்கோ தங்கைக்கோ இல்ல யாருன்னா கல்யாணம் எடுத்துக்கலாம். அந்த நேரத்துல வந்து ஒரு பவுன் நகைன்றது ஒரு பெரிய வேல்யூ. ஏன்னா இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இல்ல என்னுடைய நண்பர்களே சில நேரங்கள்ல கல்யாணத்துக்கு நகை இல்லாம சும்மா கடன் வாங்கி நான் இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு தரேன் வாங்கியிருக்காங்க. அப்படின்ன நேரத்துல வந்து நான் ஒரு பவுன் நகை தரேன், 30,000 பணம் தரேன், நீங்க டிகிரி முடிச்சுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய திட்டம். இப்ப நீங்க அதை நிறுத்திட்டு தான் திமுக புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த புதுமை பெண் திட்டம் மாசம் 1000 கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு பவுனோட விலை இன்னைக்கு வந்து 90,000, 1 லட்சம் கிட்ட போயிடுச்சு. நீங்க வாங்க காசு கொடுத்துவாங்கன்னா 1 லட்சம். ஆனா நீங்க புதுமை பெண் திட்டத்துல வந்து வருஷத்துக்கு 10 மாசம் தான் காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். 10 மாசத்துக்கு 10,000 ரூபாய், 3 வருஷத்துக்கு 30,000 ரூபாய். 30,000 எங்க இருக்குது, அந்த 1 லட்சம் எங்க இருக்கு, பிளஸ் 50,000 பணம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அவர்கள்னா ஏழை எளியவர்கள் வந்து இந்த திட்டத்தால பயனடையணும். அவங்க வந்து தேர்தல் அந்த திருமண நேரத்துல வந்து கஷ்டப்படக்கூடாது. அது வந்து இவங்களுக்கு உதவியாக இருக்கும். 50,000 பண்ணது யார் உங்களுக்கு ஓசில கொடுப்பா? 1 லட்சம் பிளஸ் 50,000, அதுவே 1.5 லட்சம் கிட்ட வந்தது. நீங்க வெறும் 30,000 தான் புதுமை பெண் திட்டம்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. இது என்னன்னா திமுக வந்து லைக் பூசி மெழுகுறாங்க. பெண்களை வந்து கல்லூரிக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அது ஆமா. இல்ல இப்ப இவங்க இத தாலிக்கு தங்கம்ங்கிறத நிப்பாட்டுறதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க? என்ன காரணம்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும். அது 1.5 லட்சம் கிட்ட வந்துருது. சரி, நீங்க அதை நிறுத்திட்டு நீங்க வந்து இங்க கொடுக்குறீங்க மாசம் 1000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு. இல்ல அதனால மட்டும் தானா இல்ல அதிமுக? இல்ல அது அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை பல திட்டத்தை லேப்டாப் நிறுத்தினாங்களா, அம்மா உணவு நிறுத்தினாங்களா, தாலிக்கு தங்கம், இலவச கறவை மாடு, இலவச ஆடு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய 5 திட்டங்கள். இந்த 5மே வந்து நிறுத்திட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தூர் வாடுறது அப்படின்னு உங்களுக்கு நீங்க கிராமப்புறமா இருந்தா உங்களுக்கு தெரியும். வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து தூர் வாருவாங்க. இல்ல 2-3 வருஷத்துக்கு ஒரு டைம் தூர் வாராங்க. அந்த திட்டத்தை வந்து நான் மீண்டும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காரு. அதற்காக அதிமுக தரப்புல ஒரு பெரிய குழு அமைச்சிருக்காங்க. நத்தம் விஸ்வநாதன், அதே போல முனுசாமி, அதே போல வைகை செல்வன், ஆர்பி உதயகுமார், அப்புறம் பொன்னையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குழு அமைச்சிருக்காரு. அந்த குழு ஏன்னா அவங்க எல்லாமே சீனியர்ஸ், அவங்களுக்கு தெரியும் மக்களை வந்து எப்படி கவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 2021 தேர்தலில் அதிமுக மட்டும் முட்கட்சி குழப்பம் இல்லைன்னா அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கும். அந்த ஓட் பர்சன்டேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஆனா 2026 தேர்தலில் அதை விடமாட்டாங்க அதிமுக. சோ அதற்காக தான் இப்படியான ஒரு குழு தேர்தல் அறிக்கை எல்லாமே வந்து முடிவு பண்றாங்க. உங்களுக்கு தேர்தல் முடிவு லைக் 2026 முடியும் போது நாம பேசுற விஷயம் வந்து கரெக்டா இருக்கும். இன்னைக்கு இலவசங்களை ஏத்துக்கிற மனநிலையில மக்கள் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே விஜய் வந்து வேற இலவசங்கள் வேண்டாம், இலவசங்கள் வாங்காத அளவுக்கு உங்களை பொருளாதாரத்துல முன்னேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி. அது அவரு எப்படின்னு தெரியல. அவர் வந்து அரசியலுக்கு வந்து நான் விஜய் வந்து குறையெல்லாம் சொல்ல வரும்ல, அதே போல விஜய் அவர்களுக்கு ஹைப்பும் கொடுக்க வரும்ல, அவர் எந்த பொசிஷன்ல நான் வைக்க வரும்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. ஏன்னா புதிதாக வராரு. அவரு வரும்பொழுது அவர் வந்து இன்னும் அரசியல் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் நீங்க பார்க்கணும். இலவசங்களால வந்து நிறைய பேர் சரியில்லை, இலவசம் கொடுக்கறது சரியில்லை,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளதே இல்லை. இப்ப இல்லாதவனுக்கு வந்து ஏதாவது கொடுத்து தூக்கி ஒண்ணும் இல்லை. இப்ப நான் ஆடு மாடு கொடுக்குறேன், 2 வருஷத்துல அது 10 குட்டி போட்டு பெரியதா ஆயிடுது. எனக்கு ஒரு செலவு நான் வைப்பேன். நான் யாரையும் வந்து நம்பி இருக்க தயாரா இல்லை. ஓகேவா? இப்ப எனக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க. அந்த லேப்டாப் நான் ஏதாவது ஒரு டிசைனிங் கத்துப்பேன், கோடிங் கத்துப்பேன், எம்எஸ் ஆஃபீஸ் கத்துப்பேன். ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டு நான் போய் எங்கேயாவது வேலை செய்வேன். ஓகேங்களா? அது எனக்கு வந்து ஒரு உதவியா இருக்குது. அது இலவசம் தான். பட் அதன் பிறகு நான் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து சார மாட்டேன். எனக்கு நானே உழைச்சிப்பேன். அதே போலதான் மாடு மாடு கறவை மாடு திட்டமும் அதே போலதான் உங்களுக்கு உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு. அம்மா உணவகம். நீங்க 100 ரூபா இருந்தா ஒரு வாரத்தை ஓட்டுடலாம். 100 ரூபா இருந்தா ஒரு வாரத்துல 400 ரூபா போதும், 500 ரூபா போதும். நீங்க வந்து மாதம் முழுவதும் சாப்பிடலாம். அத ஒரு 300 ரூபா சம்பாதிக்கிறவன் வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபாய் ஆமா, அந்த காசுக்கு வந்து அந்த தரத்திலான அப்படியான ஒரு சுவையான ஒரு உணவு வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. ஓகேங்களா? அது வந்து அம்மா உணவகம் தராங்க. அதுவும் ஒரு முக்கியமான திட்டம். அந்த திட்டமும் வந்து இந்த 2026 இந்த தேர்தல் அறிக்கையில வந்து இடம்பெறும் நான் நம்புறேன். இல்ல இப்ப இந்த அறிக்கை இருக்குல்ல, இப்போ அந்த திமுக அறிவிக்கையும் ஒரு ஒரு முக்கிய காரணம்னு சொன்னீங்க. இவங்க பெண்கள் சார்ந்து அறிவிச்ச இப்போ பஸ் 1000 திட்டங்கள், மாதம் பெண்களுக்கு 1000, இது எல்லாமே ஏன் அப்போ அதிமுக விமர்சனம் பண்ணணும்? இல்ல, நீங்க நீங்க அதிமுக விமர்சனம் பண்ணல. நீங்க வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது அது இலவச திட்டமா இருந்தாலும் அந்த திட்டம் வந்து உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து உயர்த்தணும். வெறும் காசு கொடுக்கறது. இப்ப ஒரு குழந்தை அழுவும் போது உனக்கு காசு கொடுக்குறேன் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக இங்க இருக்கிற மக்களை வந்து அமைதியாக்க பாக்குது. நாங்க வந்து என்னதான் அக்கிரமம் பண்ணாலும் ஊழல் பண்ணாலும் உங்களுக்கு மாசம் 1000 இருக்குல்ல, அமைதியா இருக்கு அந்த மாதிரி சொல்ல வரும். ஆனா நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல அப்படி இல்லை. இப்போ நான் சொன்னல சில திட்டங்கள், மடிக்கணினி, அதே போல இலவச ஆடு மாடு, தாலிக்கு தங்கம், அதன் பிறகு வந்து அந்த தூர் வர்றது, இதெல்லாம் வந்து நேரடியா போய் நேரடியா போய் பயன்படும். அது இன்வெஸ்ட்மெண்டா மாறும். ஓகேவா? உங்களுக்கு பல மடங்கு அது உயரும். நான் 1 ஆடு வச்சுக்கிறேன், 5 வருஷத்துல எனக்கு 100 ஆடு வரும். ஓகேங்களா? நான் வாங்குவேன், இல்ல ஆடு விற்பேன், எனக்கு பணமா மாறும். இப்ப இலவச பேருந்து பயணத்தால் வந்து பயன்படுறாங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லல. பட் அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்ட்டு. அது ஒரு அசட் இல்லை, சொத்து இல்லை. எனக்கு ஆடு மாடும் வந்து என்னோட சொத்து அது. ஓகேங்களா? ஆனா இலவச பயணம் அப்படி இல்லை. ஓகேங்களா? எனக்கு ஆடு மாடுன்னா எப்பனா வித்து அது பணமாக்கிடுவேன். இலவச பயணம்ன்றது அப்படி இல்லைல்ல. இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மாசம். திமுக ஆட்சி இல்லைன்னா இந்த 1000 ரூபாய் கொடுப்பா. இப்ப நான் வந்து ஒரு குடும்பத்துல வந்து தலைவியா இருக்குன்னு வச்சுக்கேன். நான் இறந்துட்டாலும் அந்த ஆடு மாடு வந்து எங்க பிள்ளையா வச்சுக்கோம். அதை வச்சு அவங்க வந்து ஏதாவது பண்ணிப்பாங்க. அது வந்து தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கும் உதவும். ஆனா 1000 ரூபான்றது நான் இருக்கிற வரைக்கும் தான் வரும். மாடும் அப்படிதான், மடிக்கணினியும் அப்படிதான். நான் இல்லைன்னா என் தம்பி யூஸ் பண்ணுவான், தம்பி எல்லாம் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் எல்லாரும் வந்து அதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுவோம். ஆனா திமுக அறிவித்த திட்டங்கள் எதுவுமே அப்படி இது குடும்பங்களுக்கானதோ இல்ல தலைமுறைகளுக்கானதோ இல்லைன்றீங்க. அதாவது ஆடு மாடுனா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு 1000 ரூபாங்கிறது இண்டிவிஜுவலா பே பண்றாங்க. அது என்னன்னா அதான் குழந்தைக்கு வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்து ஆசையை கட்டுற மாதிரி தான் வந்து இந்த 1000 ரூபாய் திட்டம் நான் பாக்குறேன். சோ அதுல வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இல்ல. அதே போல அது வந்து மக்களுக்கு எந்த வகையில் உதவும் அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் வந்து அது பணமாக இருக்கக்கூடாது. சரி, அந்த பணம் வந்து கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு காலத்துல முதியோர்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா வயசான காலத்துல அவங்களுக்கு சம்பாதிக்க முடியாது. அவங்க குடும்பத்துல வந்து பசங்க எதுவும் பாத்துக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஊனமுற்றோர்கள், அதே போல விதவைகள், கைம்பெண்களுக்கு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 1000 ரூபாய் என்பது 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ என்பது வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவும். மாசத்துக்கு வந்து ஏதாவது வரும், செலவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஊனமுற்றோரோ இல்ல வயதானவரோ முதியோர்களோ. ஆனா எல்லாருக்கும் கொடுக்கறது வந்து ஏற்றுக்கொண்டது நல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க வாங்குறாங்க, அரசு வேலை செஞ்சுக்கிட்டே வாங்குறாங்க, திமுக குடும்ப உறுப்பினர்கள் வாங்குறாங்க, வேலைக்கு போறவங்க வாங்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஏற்கனவே சம்பாதிக்கிறாங்க. எதுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய்? அதே போல இங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு மத்த இப்ப ஆவின்ல வந்து நெய்யோட விலையை ஏத்துறாங்க, பஸ் ஃபேர் ஏத்துறாங்க, மின்சார விலையை ஏத்துறாங்க. சோ நீங்க வந்து இங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதுல வந்து ஏத்துக்கிட்டு அதோட பட்ஜெட் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா மாசம் நம்ம ஸ்பெண்ட் பண்ற தொகையோட 1000 ரூபாய் வந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய் போகும் இங்க விலையேற்றத்தால. இப்ப பருப்புல வந்து இவங்க விலையை கூட்டுவாங்க, டாக்ஸ் போடுவாங்க,
இப்போ வந்து நம்ம படம் பார்க்க போறோம். படம் பார்க்க போகும்போது கார்ப்பரேஷன் டேக்ஸ் ஒண்ணு போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து நீங்க இப்படி குடுத்துட்டு இப்படி புடுங்குறாங்க. அத அந்த ரூ. 1000 குடுக்கும்போது பெரும்பாலான ரூ. 1000 யாருக்கு போகும்னா, வீட்ல வந்து எவனாச்சும் குடுப்பான். இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஊர் இருக்குன்னா 100 பேர் இருக்கான்னா 80 பேர் கிட்ட குடுப்பான். மத்த 20 பேர் குடிப்பான், எப்பயாவது குடிப்பான். ஓகேங்களா? ரொம்ப லீஸ்ட் தான் வந்து இப்ப குடிக்காம இருக்கிறது. ஓகேங்களா? அந்த ரூ. 1000 வந்து எப்பவுமே ஒரு குடும்பத்துல வந்து ஆண் தான் டாமினேட்டா இருப்பான். மேக்ஸிமம். ஓகேவா? அந்த ரூ. 1000 வந்து அவன் தான் எடுத்துட்டு போவான். ஓகே. இப்ப அந்த ரூ. 1000 அந்த பெண்ணுக்கு போதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. போவாது. அது வீட்ல ஏதாவது ஒரு புருஷன் கூட்டு போய் டாஸ்மாக் தான் விடும். பெரும்பாலான வீட்டுகள்ல தமிழ்நாட்டுல வந்து அதுதான் நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவின் தேர்தல் அறிக்கைன்றது வந்து ஒரு எளிய மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையும் இல்ல. அதே போல அந்த தேர்தல் அறிக்கை சாமானியர்களை வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டு போகணுமான்னு கேட்டீங்கன்னா கூட்டு போகாது. ஆனா அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் திட்டங்கள் வந்து அசட்டா இருக்கும். அது அடுத்த தலைமுறைக்கு போகும். அதை வந்து நீங்க மல்டிபிள் பண்ணுவேன் இன்கம். திமுகவோட தேர்தல் அறிக்கையும் திட்டங்களும் அப்படி இருக்காது. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில 2026ல பொருளாதார வளர்ச்சி தான் அதிகமா இருக்கிற அந்த காலகட்டத்துல தேர்தல் அறிக்கை எப்படி இருந்தா நல்லா இருக்கும்? என்ன தேவையா இருக்கும் அந்த தமிழ்நாட்டுக்கு? இல்ல இப்போ என்ன எதிர்பார்ப்பாங்க? இல்ல நான் ஜென்ரலா என்னோட பார்வை எப்படின்னா, நிறைய பேர் வந்து வேலை தேடி வந்து சென்னைக்கு லைக் ஒரு நகரமய மக்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ வளர்ச்சி என்பது வந்து காந்தியடிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போகணும், நகரத்துல இருந்து கிராமத்துக்கு போகணும், கிராமம் வந்து நகரத்துக்கு நோக்கி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. சோ அதை அவர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னார்னா, தற்சாப்பு போராட்டமா இருக்கணும். நம்ம ஒரு பொருளை விளைவிக்கிறோம்னா அது கிராமங்களை விளையும், அது நகரத்துக்கு வரும். ஆனா இப்ப இருக்கிற அப்படி பொருளாதாரம் அப்படி இல்லை, இப்ப இருக்கிற வளர்ச்சியும் அப்படி இல்லை. கிராமங்கள்ல இருந்து வேலைக்கு வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற பாதி பேர் வந்து சென்னையில தான் இருப்பான். ஏன் சென்னையில இருப்பான்னா, அவனுக்கு வந்து அங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து தொழில் வளர்ச்சி இருக்காது, பெருசா ஃபேக்டரி இருக்காது. ஓகேங்களா? வேலை வாய்ப்பும் பெருசா இருக்காது, தனியார்லயும் இருக்காது, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லயும் இருக்காது. ஏன்னா ஃபுல்லா மலைக்காடு, பாதி மலைக்காடு, கொஞ்சம் ஒரு மாதிரி வானம் பார்த்த பூமி மாதிரிதான் இருக்கும். இப்ப கடற்கரை ஓரமா இருந்தாலும் நம்மளுக்கு மழை வரும். இப்ப திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வானம் பார்த்த பூமியா தான் இருக்கும் பெரும்பாலும். அப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கும் இங்கதான் வருவான். அப்படி வந்து தமிழ்நாடு இருக்கிற எல்லாமும் சென்னைக்கு வந்தா என்ன ஆகும்? சென்னை நெருக்கடியா தான் இருக்கும். அதுக்கு என்னன்னா நம்ம வந்து லைக் திருவண்ணாமலையில லைக் அவன் சொந்த ஊர்ல முன்னேற்றம் பண்ணலாம், திருவண்ணாமலையில ஏதாவது ஃபேக்டரி கொண்டு வரணும், அங்க சிப்காட் கொண்டு வரணும், ஐடி கம்பெனிஸ் வந்து மாவட்டம் தூரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். அது லாங் டேர்முக்கு வந்து லைக் சென்னையோட பாதுகாப்புக்கும் சரி, அதே போல அந்தந்த மாவட்ட வளர்ச்சிக்கும் வந்து மிகப்பெரிய உறுதுணையாக எல்லா மாவட்டங்களையும் தொழில் வளர்ச்சி வந்து பரவும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி ஆயிடும். அப்படி பரவும். நம்ம சென்னையை டிபெண்ட் பண்ணி இருக்கு தேவையில்ல. சோ அந்த தேர்தல் அறிக்கை வந்து இதை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அது அப்படி இருந்தா இப்போ திருநெல்வேலியிலேயே வந்து நீங்க சம்மந்தப்பட்ட ஒரு வேலை இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேலை அந்த மாதிரி ஒண்ணு இருந்தா நீங்க சென்னைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? உங்க ஊர்ல நீங்க வேலை செய்வீங்க. எனக்கும் அப்படிதான். எனக்கு சென்னைக்கு வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு வேலை செய்யறேன்னா பட் ஏன் சென்னைக்கு வரேன்னா, ஓகே இங்க வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு, நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு, நிறைய கம்பெனி இருக்குன்னு நான் வரேன். எனக்கு அதுவே வந்து என் ஊர் கள்ளக்குறிச்சியில இருந்தா நான் என்ன பண்ணுவோம், கள்ளக்குறிச்சியில வேலை செய்வேன். ஆனா இது ரெண்டு அங்க வந்து காஸ்ட் ஆஃப் நான் இங்க செய்யறதோட எனக்கு வந்து சம்பளம் கம்மியா இருந்தாலும் எனக்கு பாதிக்கு மேல கொஞ்சம் வந்தாலும் சொந்த வீடு இருக்கும், சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, ஊரு அப்படி வேலை நான் அப்படிதான் இருப்பேன். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு இதோட பெட்டரா கள்ளக்குறிச்சியில வேலை செய்யணும்னு தோணும். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவா முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.